ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சீஸ் கார்ன் வெஜ் சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சப்பாத்தி, சீஸ் கொஞ்சம் துருவி எடுத்துட்டது, கொஞ்சம் கார்ன்ஸ் பச்சையாக, இது ஏதானு ஸ்ப்ரவுட்டடு இது பயிறு, நரிப்பயிறு, இல்லாட்டி உங்களுக்கு பச்சை பயிறு இருந்தால் கூட பரவாயில்ல. இது கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகா பொடி, உப்பு, அப்புறம் பெப்பர் பவுடர், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுப்புக்கிட்ட போகலாம். கொஞ்சம் எண்ணெயும் தேவையாக இருக்கும் சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஒரு தவா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓகேவா? விட்டுண்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் இந்த கார்ன், இந்த கேப்சிகம், உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் அது தனியாக பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு, மிளகா அப்படியோ இல்லை பெப்பர் பவுடர் போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு தவாவில் போட்டு இது கொஞ்சம் கார்ன் கொஞ்சம் இதில் வெடிக்கும், அதனால் பத்திரமா கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் உப்பு, மிளகா அப்படி எல்லாம் போட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்துக்கணும். ஓகே, நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அளவுக்கு பாதி வெந்தால் போகணும். ஏன்னா ரோல் பண்ணும்போது அதில் கொஞ்சம் இதுவாகும். அதுவும் இல்லாத இதெல்லாம் கொஞ்சம் ராவாக இருந்தால் கூட சரியாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. யாருக்கு பிடிக்குமோ பசங்களுக்கு இதெல்லாம் சீஸ் எல்லாம் நிறைய போட்டு நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதனால் இதை ரோஸ்ட் பண்ணி ஒரு சின்ன தட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ அதே தவா அடுப்பில் வச்சுருந்தீங்க, கொஞ்சோண்டு ஜாஸ்தி எண்ணெய் விட்டு விழுந்துடுது, கொஞ்சம் குறைச்சல் எண்ணெய் கம்மியாக வேணும். ஓகே, இப்போ இது மேலே இந்த சப்பாத்தி ஒன்று போட்டாச்சு. இதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கிறோம். ஒரு தடவை திருப்பி போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். சூடு பண்ணதும் அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் அந்த இதெல்லாம் போட்டதுனால இது நல்லா இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை இது பண்ணிக்கோங்க, மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் போடணும். இப்படி ரவுண்டாக மேலேருந்து வரிசை அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் கொஞ்சம் கோபி யாருக்கான்னு பிடிக்கும். என் பசங்களுக்கெல்லாம் கோபியெல்லாம் பிடிக்காது அவ்வளோவா ஜாஸ்தி ஃப்ரை பண்ணி போட்டால் கூட, அதனால் நான் போடலை. நான் மேக்ஸிமம் இதுவும் ஆனியனும் போடுவேன். அன்றைக்கி ஆனியன் வேண்டான்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு நான் ஆனியன் போடலை. ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் போட்டு இது கூட அது மேலே சீஸெல்லாம் இப்படி மேலே இது பண்ணிக்கணும். போட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிடணும். சீஸையும் மேலே அப்படியே அழகாக தூவிட்டு, பாருங்கள், அப்படி தூவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் சீஸ் கார்ன் வெஜ் சப்பாத்தி ரோல்ஸ். இப்போ பாருங்கள், இது யாருக்கு குறைச்சலாக சீஸ் வேணுமோ குறைச்சலாக சீஸ் கூட போட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தப்பு இல்லை. இது போல் ரோல் பண்ணிவிட்டு பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், சீஸ் கார்ன் வெஜ் ரோல்ஸ். இது பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். குறைச்சலாக சீஸ் வேணுங்கிறவங்களுக்கு குறைச்சலாக போட்டு இப்படி ரோல் பண்ணி நம்ம பசங்களுக்கெல்லாம் டப்பாலாம் கொடுத்தோன்னாக்கா டப்பா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பசங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.